எனக்காக பொருந்தி நீ எனதழகா. என்ன இவ புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரில உட்கார்ந்திருக்கா? அபி அபி வாடி அஞ்சலி, எப்படி வந்த? என்னது எப்ப வந்தனாவா? அடியே ரொம்ப நேரமா காட்டு கத்திட்டு இருக்கேன்டி. நீ என்ன ரொம்ப யோசனையில இருக்க? என்னாச்சு? அதுவாடி, அது ஒன்றும் இல்லடி. என் கனவுல அடிக்கடி ஒருத்தன் வருவான்ல. சப்பா அடியே, உன் கனவை பத்தி தான் நீ சொல்ல போறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்ட என்னன்னு கூட கேட்டிருக்கவே மாட்டேன். என்னடி சொல்ல போற? வழக்கம் போல ஒருத்தன் வந்தான், எனக்காக ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சா. கடைசியில் நான் அவன் முகத்தை மட்டும் பார்க்கல. இதுதானடி? ஆமாண்டி, ஆனா கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு. இன்னைக்கு அவன் முகம் தெரிஞ்சது. அபி என்னடி சொல்ற? உன் முகம் தெரிஞ்சதா? சொல்லு சொல்லு சொல்லு, எப்படி இருப்பான்? ஏன்னா நீ இவ்வளோ நாள் விட்ட பில்டப்புக்கு அவன் எப்படி இருப்பான்னு நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்டி. சீக்கிரம் சொல்லுடி, எப்படி இருந்தான்? கலரா இருந்தானா கருப்பா இருந்தானா? சீக்கிரம் சொல்லுடி. அடியே, அது தெரியாம தாண்டி நான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். சுத்தமா ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குதுரி. அடி போடி. இந்நேரம் என் கனவுல மட்டும் அப்படி ஒருத்தன் வந்திருந்தானா அவனை என் கண்ணாலேயே போட்டோ எடுத்து இந்நேரம் அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை ஒரு வழியாக்காம விட்டுருக்க மாட்டேன். நானா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். அஞ்சலி, என்ன இப்படி சொல்லிட்ட? நீ வேணா பாரு, ஒரு நாள் அவனை நான் பார்க்க தான் போறேன். அன்னைக்கு வச்சுக்கிறேன் உனக்கு. அபி, நீ சொல்றத பார்த்தா அவனை லவ் பண்றியா? லவ்லாம் சொல்ல முடியாது, ஆனாலும் இந்த ஃபீலிங் ரொம்ப பிடிச்சிருக்குடி. ரொம்ப ஆர்வமாக இருக்குது அவன் யாருன்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு. பார்ப்போம், என்னைக்காச்சும் ஒரு நாள் என் கையில் மாட்டாமையாக போயிடுவான். ஆனால் ஒன்று அபி, அவனை நீ பார்க்கும்போது உன் கையில் மாட்டினா நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் கையில் மாட்டினான்னு வச்சுக்கேன், ரெண்டில் ஒன்று நான் பார்த்துருவேன்டி. சரி ஓகே, இஃப் இன்கேஸ் அவனை நேரில் பார்த்துட்டேன்னா லவ் பண்ணுவியா? தெரியலை, பார்க்கலாம். ஆமாம், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். எக்ஸாம் ரிசல்ட் உனக்கு நேரம் வந்திருக்குமே, என்னடியாச்சு? ஐயோ அஞ்சலி, போச்சுடி போச்சு, நல்லா தொக்க மாட்ட போற. என்ன இவ ரிசல்ட்டை பற்றிலாம் கேட்குறா? நானே எத்தனை அரியர் விழுந்திருக்கணுங்கிற பயத்தில் ரிசல்ட் பார்க்காமே உட்காந்துருக்கேன். இவ வேற கேட்குறாளே. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? அஞ்சலி, இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் இங்கே இருந்தாலும் அவ்வளோதான், நீ தொக்க மாட்டிப்ப. அதனால உடனே இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடு. என்னபி ரிசல்ட்டா? அது வந்து ரிசல்ட் வந்துருச்சு அபி. நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே கிளியர் பண்ணிட்டேன். யாரு? நீ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்ட, இதெல்லாம் நம்பணும், அப்படி தானே? ஏய் அஞ்சலி, ஒழுங்கா சொல்லிடு, எத்தனை அரியர்? அபியக்கா, என் செல்ல அக்கால 4 அரியர்டி. தயவு செஞ்சு அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாத. நான் எப்படியாச்சும் இந்த செமஸ்டர் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு படித்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன், ஓகேவா? அடியே, இதை தாண்டி ஒரு செமஸ்டருக்கு சொல்லிட்டு இருக்க. ஆனால் அஞ்சலி, விளையாட்டெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா எல்லா அரியரையும் கிளியர் பண்ண பாரு, சரியா? சொல்கிறது ஈஸி, செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். என்னது? ஒன்றும் இல்லடி, கிளியர் பண்ணிடுறேன்னு சொன்னேன். சரி, நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஏங்க, என்னைக்கு தான் இந்த ஆதி நான் சொல்கிற பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணுவானே தெரியலைங்க. விடுமா, ஒரு நாள் மாறிடுவாமா. எப்போங்க மாறப்போகிறான்? எப்போ மாறப்போகிறான்? நம்ம குடும்ப ஜோசியர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையாங்க? இன்னும் 3 மாதத்தில் அவனுக்கு கல்யாணம் பண்ணலைன்னா அவனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லியிருக்காருங்க. அதை நினச்சிதாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த கடவுள் ஏன் என் பிள்ளைக்கு மட்டும் இவ்வளோ சோதனையை கொடுக்குறான்? நான் என்ன அதிகமாகவும் ஆசைப்பட்றேன்? எல்லா அம்மாவும் ஆசைப்படுற மாதிரி தானேங்க என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அந்த கடவுளுக்கு கண் இல்லையாங்க? ஐயோ லக்ஷ்மி, அழாத, முதல்ல கண்ணத்தோட. அப்பா என்னாச்சு? ஏன் எழுதிட்டு இருக்காங்க அம்மா? வழக்கம் போல தாண்டா, ஆதி கல்யாணத்தை நினைச்சுதான் லக்ஷ்மி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அம்மா, என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை? அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே. கொஞ்ச நாள் அவனுக்கு டைம் கொடுங்கம்மா, அவன் கண்டிப்பா மாறுவான். எப்போ அர்ஜுன் மாறுவான்? எப்போ மாறுவான்? இன்னும் 3 மாசத்துல அவனுக்கு கல்யாணம் பண்ணலைன்னா அவனுக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நம்ம குடும்ப ஜோசியர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு அது புரியுதா புரியலையா? ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க இந்த காலத்துல ஜாதகம் ஜோசியம் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க? அவன் 1000 சொல்லுவான், அதுக்காக என்னம்மா பண்ண முடியும்? நீங்க அண்ணனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, அவன் மாறுறதுக்கு. ஐயோ லக்ஷ்மி, அழுகாத லக்ஷ்மி. என்ன லக்ஷ்மி இப்படி அழுதுட்டு இருக்க? லக்ஷ்மி, எல்லாம் மாறும் லக்ஷ்மி, தயவு செஞ்சு நீ கவலைப்படாத. என்னால் முடியலைங்க, முடியலை. அவனுக்கு ஒரு கல்யாணம் தானேங்க பண்ணிக்க சொல்கிறேன், வேற என்னங்க அவனை பண்ண சொல்கிறேன்? என்னால் முடியலைங்க. அம்மா, இப்போ நீங்கள் அழுகை நிறுத்த போறீங்களா இல்லையா? நீங்கள் அழுகை நிறுத்திட்டீங்கன்னா நான் போய் ஆதி அண்ணா கிட்ட கல்யாண விஷயமா போய் பேசுவேன், இல்லைன்னா நான் பேச மாட்டேன். என்ன சொல்றீங்க? அர்ஜுன், நிஜமா தான் சொல்றியா? நீ ஆதிக்கிட்ட போய் பேசி அவன் கல்யாணத்தை பற்றி அவனை ஒத்துக்க வச்சிடுறியா? ஐயோ அம்மா, சத்தியமா நான் அண்ணா கிட்ட பேசுறேம்மா கல்யாண விஷயமா, போதுமா? அர்ஜுன், நிஜமா தான் சொல்றியா? அப்போ போ, இப்போ போய் உடனே போய் பேசு, போ. சரிம்மா சரி, நான் இப்பயே போய் பேசுறேன். நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஹாய் அண்ணா, பிஸியா? ஹே அர்ஜுன், வாடா. மெயில் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா, எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமாண்ணா, ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த அம்மா இருக்காங்களே, வர வர ஒழுங்காவே சமைக்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாட்டை வாயில வைக்கவே முடியல. ஸோ நீங்க நல்லா சமைக்க தெரிஞ்ச ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அன்னி கையால சாப்பிட்டு நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இதோட கன்க்ளூஷன், நான் மேரேஜ் பண்ணிக்கணும், அப்படி தானே? ஆமா அண்ணா. 1 செகண்ட் அர்ஜுன். சோனியா கேக்குதா? சோனியா, மார்னிங் வந்த கிளைண்ட் டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் மெயில் பண்ணுங்க, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன், ஓகேவா? இந்த சூனிய பொம்மை சோனியாவா, இவ இருக்கிற வரைக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் ஒன்று நடக்கவே நடக்காது. சப்பா, எப்படியாச்சும் இவ்வளவு வேலையை விட்டு துரத்தி அடிச்சிடணும். இதை பத்தி கிருஷ்ணா அண்ணா கிட்ட சீக்கிரமா பேசணும்.
அர்ஜுன் இப்ப சொல்லுடா என்ன அது வந்து உங்களுக்கே தெரியும் அம்மா உங்க கல்யாணத்தை நினைச்சு எவ்வளவு ஃபீல் பண்றாங்கன்னு. அட்லீஸ்ட் அம்மாக்காகையாச்சும் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம்ல. ஓ கம்மான் அர்ஜுன், அம்மா தான் புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்னு நீயுமா? உனக்கு தான் தெரியும்ல அர்ஜுன் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு. எப்படி அர்ஜுன் எல்லாம் தெரிஞ்சும் நீ அவங்க கூட சேர்ந்துட்டு என்கிட்ட எப்படி பேசுற? நீயே சொல்லு. எல்லாம் ஓகே தான்ண்ணா, பட் அம்மாவையும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. ஐயோ அர்ஜுன், அம்மாவை பத்தி நான் யோசிக்காமலாம் இல்ல அர்ஜுன். அம்மாவை நினைச்சு நீ எவ்வளவு கவலைப்படுறியோ அதை விட அதிகமா நான் கவலைப்படுறேன் அர்ஜுன். ஆனா அதுக்காக எல்லாம் என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது அர்ஜுன். ப்ளீஸ் எல்லாரும் என்ன தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஐயோ என்ன இந்த அண்ணன் என்ன பேசினாலும் சரிப்பட்டே வரமாட்டேங்கிறான். பேசாம கொஞ்சம் எமோஷனலா ட்ரை பண்ணுவோம். எல்லாம் சரிதான்ண்ணா, ஆனா நீ என்னை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. உனக்கே தெரியும் அம்மா அப்பா உனக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு பண்ணி வைப்பாங்க. என்னை பத்தியும் கொஞ்சம் யோசிச்சு எனக்காக கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்ன அர்ஜுன் சென்டிமெண்டா ட்ரை பண்றியா? சத்தியமா உனக்கு செட்டே ஆகலடா. இப்ப என்ன உனக்கு கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே? டோன்ட் வரி, அம்மா அப்பா கிட்ட பேசி உனக்கே ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். என்ன ஓகேவா? என்ன தானே அவனை அவுட் ஆக்கலான்னு பார்த்தா நமக்கு அந்த பாலை போட்டு கிளீன் போல்ட் ஆக்கிட்டு இருக்கான். டே அர்ஜுன், இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த அவ்வளவுதான். இவனே உனக்கு பொண்ணை பார்த்து தேடி கண்டுபிடிச்சி மணவரையில உட்கார வச்சு தாலி கட்டுடான்னு சொன்னாலும் சொல்லிடுவான். டே அர்ஜுன் மாட்டிக்காதரா, கல்யாணங்கிற கமிட்மெண்ட் குள்ள போயிட்டேன்னா உன்னால ஜாலியாவே இருக்க முடியாதுடா. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு நல்லா ஜாலியா ஃப்ரீ பாடா இருந்துட்டு அதுக்கப்புறம் கல்யாணங்கிற கமிட்மெண்ட் குள்ள போலாம்டா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்த அவ்வளவுதான், கதை கந்தல் ஆயிடு. ஒழுங்கா இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடு. அதெல்லாம் வேணாண்ணா, உங்க சேவைக்கு ரொம்ப நன்றி. எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அப்புறமே கல்யாணம் பண்ணிக்கிறேன். டே அர்ஜுன் என்னடா அடிச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எனக்கு கல்யாணம் பண்ணாதான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா ஒண்ணுடா, எனக்கு கல்யாணம் ஆனாதான் நீங்களா கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சத்தியமா கல்யாணமே ஆகாதுடா. லாஸ்ட் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து சிங்கிளாவே இருப்போம். வாங்க. என்னது லாஸ்ட் வரைக்கும் சிங்கிளா இருக்கணுமா? பின்ன என்னடா அந்த கிருஷ்ணா என்னடானா, டே மச்சான் நீ கல்யாணம் பண்ணாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க நீ என்னடானா, அண்ணா நீ கல்யாணம் பண்ணாதான் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு கல்யாணம் பண்ற விருப்பமே இல்ல. அப்புறம் எப்படிடா உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும்? அதுக்கு தான் லாஸ்ட் வரைக்கும் சிங்கிளா இருக்கலாம்னு சொன்னேன். இதுக்கப்புறம் இவங்க கிட்ட பேசி நோ யூஸ், பேசாம இடத்த காலி பண்ணுவோம். வேற என்ன பண்ணலான்னு ரூம்ல போய் தனியா யோசிக்கலாம். ஆனா ஒண்ணு, இன்னைக்கு எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பதான் இந்த மதர் தெரசா கண்ல இருந்து தண்ணி வரது நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். இல்லைன்னா அது வரைக்கும் அந்த தண்ணீரை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். சீக்கிரம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சரி அண்ணா, அம்மா பத்தி யோசிச்சு சீக்கிரமா நல்ல முடிவாயிடுங்க. நான் போய் தூங்குறேன். மார்னிங் ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும். பாய்ண்ணா, பார்க்கலாம். பாய் அர்ஜுன், குட் நைட். குட் நைட் அண்ணா. ஆச்சி பிள்ளைங்க 2 பேர் தூங்கிட்டாங்களா? அதெல்லாம் முன்னவே தூங்கிட்டாருங்க. ஆமா, நான் உனக்கு கேட்கணும்னு இருந்தா மறந்தே போயிட்டேன் பாருங்களேன். உங்க தங்கச்சி லக்ஷ்மியை திருவிழாக்கு வர சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, கால் பண்ணீங்களா? ஐயோ ஆமா மீனாட்சி, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன் பாரு. காலையில முதல் வேலையா லக்ஷ்மிக்கு ஃபோன் பண்ணி திருவிழாக்கு வர சொல்லணும். பாப்போம் இந்த வருஷமாச்சும் ஆத்தாவில் இந்த ஊருக்கு வர வைக்கிறாளா இல்லையான்னு. ஆமாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி திருவிழாக்கு வந்துட்டு போனது. அதுக்கப்புறம் ஏதோ காரணத்தினால பாவம் அவளால சுத்தமா திருவிழாக்கு வரவே முடியறதில்ல. பாப்போம் இந்த வருஷமாச்சும் அந்த ஆத்தா மனசு வைக்கிறாளான்னு. என்ன யார் மனசு வைக்கணும்னு 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க? அஞ்சலிமா தூங்கலையாடா இன்னும்? தூங்கணும்பா, தண்ணி எடுக்கிறதுக்காக வந்தேன். ஆமா, யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடி, உங்க அப்பாவோட தங்கச்சி லக்ஷ்மி அத்தை இருக்காங்களே சென்னையில, அவங்கள திருவிழாக்கு வர சொல்லி கூப்பிடறத பத்தி பேசிட்டு இருந்தோண்டி. என்னமா சொல்றீங்க? லக்ஷ்மி அத்தையா? ஹை ஜாலி ஜாலி. ஆனா அத்தை வருஷம் வரேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தினால வராம போயிடுவாங்க. இந்த வருஷமும் வராம போயிட்டாங்கன்னா இந்த வருஷம் உங்க அத்தை வருவானே எனக்கு தோணுதுமா. பாப்போம். வந்த ஜாலிதான். சரிம்மா, நான் போய் தூங்குறேன். நீங்க 2 பேரும் உங்க பேச்சை கண்டினியூ பண்ணுங்க. நான் வேற இருக்கு சிவ பூஜையில கரடி மாதிரி. அடி கழுத, என்னடி பேச்சு இது? என்ன பேச்சு இதெல்லாம்? போ ஃபர்ஸ்ட் போய் தூங்க போ. திரும்பினாச்சு விடு, புள்ள விளையாட்டு தானே பேசுனுச்சு. அஞ்சலிமா டைம் ஆச்சு, நானே போய் தூங்குடா. சரிப்பா, நான் போய் தூங்குறேன். குட் நைட். அடிப்பாவி, என்னடி இது அதே மூட்லயே உட்கார்ந்திருக்கே? அபி என்னடி? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. நீ அப்படியே ஃபீஸ் ஆகி உட்காந்துக்கோ. பட் நான் சொல்றத நல்லா காதல வாங்கிக்கோ. அபி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வருஷம் ஊர் திருவிழாக்கு கண்டிப்பா லட்சுமி அத்தை வருவாங்கன்னு அப்பா சொன்னாங்கடி. அபி என்னடி சொல்ற? லட்சுமி அத்தையும் விஸ்வநாத் மாமா வராங்களா? அப்ப கண்டிப்பா அர்ஜுன் வருமா? ஹே ஜாலி ஜாலி. ஐயோ, இந்த அர்ஜுன் குரங்க நான் எப்படி மறந்தேன்? அட கடவுளே, எனக்கு அவனுக்கு சுத்தமா செட்டே ஆகாது. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பு இழுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். கடவுளே, அவன் மட்டும் எப்படி வரவே கூடாது. ஆனா ஆதி மாமா கண்டிப்பா வரணும். என்னது அர்ஜுன் குரங்கா? அஞ்சலி, அவ்வளோதாண்டி. அர்ஜுன் பத்தி எதுவுமே பேசாத. அர்ஜுன் இருந்தா அந்த இடம் எவ்வளவு ஜாலியா கலகலன்னு இருக்குமா? அப்புறம் என்ன சொன்ன? அர்ஜுன் வர வேணா, ஆதி வரணுமா? ஏண்டி அந்த சிரிக்கவே தெரியாத சிடுமூஞ்சி ஆதி வரணுமாடி உனக்கு? என்னது சிடுமூஞ்சியா? அபி, ஆதி மாமாவும் அப்படிலாம் சொல்லாத. ஆதி மாமா என்கிட்ட எவ்வளவு ஸ்வீட்டா பேசுவாங்கன்னு தெரியுமா? அந்த சிடுமூஞ்சி ரோபோவை நீ தான் மெச்சிக்கணும். எது என்னவோ போ, அர்ஜுன் வரப்போறான், ஜாலியா இருக்க போகுது. கடவுளே, இந்த அர்ஜுன் குரங்கு வராத மாதிரி நீ தான் பாத்துக்கணும். சும்மாவே ஆடுவான். இப்ப டாக்டரா வேற இருக்கான். எப்பா, இவனெல்லாம் என்னால சமாளிக்கவே முடியாது. வந்துருவான் இங்க இருந்து. அபிடாலின்னு இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. அவன் எப்படி வரவே கூடாது. என்னடி அஞ்சலி, அர்ஜுன் வரக்கூடாதுன்னு சாமி கிட்ட ஹெவியா கோரிக்கை வைக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, நான் ஆதி மாமா பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். சரிவா தூங்கலாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு.